அக்கீதா கொள்கை விளக்க பாடமும் அதுல இஸ்லாம் அப்படிங்கிற இந்த கொள்கை இது யாருடைய கொள்கை இல்ல, யாருடைய கொள்கை இல்ல, முகம்மதுடைய கொள்கை இல்ல, யாருடைய கொள்கை இது? கடவுளுடைய கொள்கை. அஹ்லாக் ஒழுக்க மாண்புகளும் சீரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறும் தாரிக் நபி தோழர்களின் வரலாறும் முறையாக கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. உணவு உண்ணும் போது ஓதும் துவாவும் அன்றாடம் ஓதும் துவாக்களையும் மனனம் செய்ய கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. மாலையில் விளையாடுவதற்கு நேரம் கொடுத்து இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தும் இயல்பான வாழ்க்கை கற்றுத்தரப்படுகின்றது. அறிவகத்தின் கல்வி காலம் 4 மாதங்களாகவும் இதில் கெஜெட்டில் பெயர் மாற்றம் செய்தல், ஆண்களுக்கு கத்துனா செய்தல் போன்ற காரியங்களும் இனிதே நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. 1996 முதல் ஆண்களுக்கான அறிவகம் செயல்பட்டு வந்த போதிலும் இஸ்லாத்தை ஏற்கும் பெண்களுக்கான மதரசா இல்லாமல் இருந்தது. இதனை நிவர்த்தி செய்யும் வகையில் 2003ஆம் ஆண்டு முதல் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பெண்களுக்கு நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் பெண்கள் அறிவகம் ஏற்படுத்தப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. இன்றைய உலகில் நமது இஸ்லாமிய மார்க்கம் தவறான வழியில் உலக மக்கள் மன்றத்தில் சித்தரிக்கப்படுகின்றது. இந்த அவதூறு பிரச்சாரம் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் இங்குள்ள பாசிஸ்டுகள் மூலம் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகின்றது. இவர்களின் அனைத்து முயற்சிகளையும் முறியடித்து இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு சேர்ப்பது காலத்தின் கட்டாயம். இந்த கடமையை நிறைவேற்றிடும் அரிய பணியை தமிழ்நாடு டெவலப்மெண்ட் பவுண்டேஷன் டிரஸ்டின் தாவா குழு தமிழகம் முழுவதும் அல்லாஹுவின் உதவியை கொண்டும் தங்களின் பேராதரவை கொண்டும் சிறப்பாக செய்து வருகின்றது. நாங்கள் செய்யும் இந்த முயற்சிக்கு தாங்களும் எங்களுடன் இணைந்து உடலாலும் பொருளாலும் களப்பணியாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِّمَّن دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. எவர் அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைத்து சாலிகான நல்ல அமல்கள் செய்து நிச்சயமாக நான் அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களில் நின்றும் உள்ளவன் என்று கூறுகின்றாரோ அவரை விட சொல்லால் அழகியவர் யார்?